ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ப்ளீஸ் கான்டாக்ட் மை நம்பர் 7010351714. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. லேண்டு வந்து பேரன் லேண்டாக போடாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் பயிர், வேர்க்கடலை எல்லாமே போட்டு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனராக, தார் ரோட் ஃப்ரண்டேஜில் இருக்கா, கிணறு இருக்கா, சர்வீஸ் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணி சைட் விசிட் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், எப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். நாற்று வந்து விட்டுருக்காங்க, நெல் பயிர் நடுறதுக்காக நாற்று வந்து விட்டுருக்காங்க. அது எப்படி பச்சை பசேல்னு அப்படியே ப்யூர் வந்து எப்படி உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். நாற்று வந்து க்ரீனிஷாக அப்படியே உங்களுக்கு லேண்டு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ வந்து டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஏரியா வந்து 4 ஏக்கருக்குள்ளே வருவாங்க. கரெக்டாக சொல்லணுன்னா 3 ஏக்கர் 90 சென்ட் இருக்குது. ஸோ லேண்டு வந்து சூப்பராக இருக்குங்க. ஏன்னா க்ரீனிஷாக அப்படியே பச்சை பசேல்னு வந்து இயற்கையாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு தான் உங்களுக்கு. ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு, கரெல்லாம் கட்டி வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து நல்லா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தான் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு கிணறே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 7-8 ஏக்கருக்கு மேலே இறக்கிவங்க. தண்ணி உங்களுக்கு நல்லா பாயும். ஏன்னா தண்ணி வந்து மேலேயே இருக்குது உங்களுக்கு. கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு. கண்டிப்பாக ஒரு 10 ஏக்கருக்குள்ளே இது தாராளமாக இறக்கும் அந்த தண்ணி உங்களுக்கு. நீர் வளமும் பார்த்தீங்கன்னா மேலேயே தான் இருக்குது. ஸோ அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நீர் மட்டமும் பார்த்தீங்கன்னா மேலேயே தான் இருக்குது. அதனால் தண்ணி ஃபெசிலிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க இந்த லேண்டில். கண்டிப்பாக வந்து வேர்க்கடலையும் போடலாம் நீங்கள். இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலை, நெல் பயிர், உளுந்து, எள், கரும்பு, சவுக்கு, தேக்கு மரம், வாழை மரம் எல்லாமே போடலாங்க. ஏன்னா மண்ணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்த மாதிரி மண் தான் உங்களுக்கு. ரொம்ப செம்மண்ணாகவும் இருக்காது, ரொம்ப களிமண்ணாகவும் இருக்காது. நார்மலாக இருக்க மாதிரியான மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபோட்டோலேயே. ஸோ நல்லா வேர்க்கடலாம் போடி நல்ல லாபம் வருங்க உங்களுக்கு. எப்படி க்ரீனிஷாக பச்சையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து வேர்க்கடலை போட்டப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. கண்டிப்பாக நீங்கள் எது போட்டாலும் இந்த லேண்டில் வந்து எடுக்கலாங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து கரெக்டாக ஒரு 118 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 80 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2.25 மணி நேரம், தாம்பரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் தாங்க ஆகும். செங்கல்பேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் அது மாதிரி தாங்க ஆகும். நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தெல்லார் என்ற வில்லேஜில் தாங்க இருக்குது. திருப்பி சொல்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தெல்லார் என்ற வில்லேஜில் தாங்க இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். சப்போஸ் நான் சொன்னது உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிட்டி இல்லை, கிளியர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெல் பயிர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் போட்டப்போ எடுத்தது. ஸோ அதனால் நெல் பயிரும் பார்த்திங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 25-30 மூட்டை வந்து நெல் பயிர் கண்டிப்பாக எடுக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 25-30 மூட்டை உங்களுக்கு தாராளமாக வரும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெல் பயிரில். அதனால் வந்து இந்த லேண்டு பெஸ்ட்டு சூட்டபுள்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெல் பயிர், கரும்பு, வேர்க்கடலை, உளுந்து, எள், சவுக்கு, தேக்கு மரம், வாழை மரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இந்த லேண்டில். தென்னை மரமும் வருங்க, தென்னை மரம், வாழை மரம். ஸோ வந்து நான் ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம் அது மாதிரி வரக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ் பண்ணக்கூடிய
லேண்டும் தாங்க இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த லேண்டு வந்து நீங்கள் வாங்கி போடலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டு வந்து பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க. ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கும் பஸ்ஸு போகிற ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு தாங்க வரும். அதேபடியே நம்ம லேண்டுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் பார்த்தீங்கன்னா 100 மீட்ரு தாங்க வரும். ஜஸ்ட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த லேண்டு இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கும் இந்த லேண்டுக்கும் ஒரு 100 மீட்ரு தாங்க வரும். அதேபடியே வில்லேஜுக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்ரு தாங்க வரும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வீட்டுக்கு மேலே இருக்குங்க. கண்டிப்பாக வில்லேஜுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுவும் பஸ்ஸு போகிற ரூட்லேயே தாங்க இருக்குது. எனி டைம் வந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குங்க. ஸோ லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நெல்பயிர் போட்டு அறுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கானிக்காக அக்ரிகல்ச்சர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண் வந்து கலந்த மாதிரி மண்ணாக தான் வரும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் எது போட்டாலும் வந்து எடுக்கலாம். இந்த லேண்டில் ரொம்ப செம்மண்ணாகவும் இருக்காது, ரொம்ப களிமண்ணாகவும் இருக்காது. நார்மலாக ஆவரேஜாக இருக்க மண் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. புஞ்ச லேண்டுங்க, சிங்கிள் ஓனரு. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தான் இருக்கும். வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு, நீர் வளமும் நல்லாயிருக்கும். பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு. இது மெயினே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வால்வை திறந்து விட்டு சுவிட்ச் நீங்கள் போட்டாலே போதும், தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க. சிங்கிள் ஓனர் தான். லீகலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத கிளியரான ப்ராப்பர்ட்டிங்க. ஜஸ்ட்டு நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-70 மீட்ரு தாங்க மண் ரோடு வரும். தார் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்ரு தாங்க மண் ரோடு வரும். அதுவும் நல்ல பெரிய தார் ரோடு தான் உங்களுக்கு. ஒரு 25 அடி இருக்கக்கூடிய நல்ல வைடான பெரிய தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50-70 மீட்ரு தான் மண் ரோடு வரும். அதுவும் பொது ரோடு தாங்க. எந்த ஒரு கைனியும் நம்ம வந்து தாண்டி போனோம் அப்படின்லாம் இல்லை. பொது ரோடு தான் அந்த மண் ரோடும். கண்டிப்பாக சைட் வந்து பாருங்கள். யாரும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. லேண்டு வந்து சூப்பராக இருக்கும். பெரிய கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 14,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 14 லட்சம் சொல்கிறாங்க. இது ஃபைனல் ரேட் இது. கண்டிப்பாக இதிலேருந்து நெகோஷியேட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேபடியே கண்டிப்பாக நான் நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேன். பட் ஆனால் அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 சொல்லி ஃபைனல் ப்ரைஸ் வந்து 14 சொல்கிறாங்க. சென்ட்டு வந்து 14,000, ஏக்கர் வந்து 14 லட்சம் சொல்கிறாங்க. நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் பேசி எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேன். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப்